இது Xiaomi 15 Pro. Xiaomiயோட latest flagship phone Snapdragon 8 Elite ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை நான் வாங்கினது தான் இருக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்டிங்கான கலர் வேரியன்ட்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் முதல்ல இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக Xiaomi இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றிருக்காங்க, என்ன மாற்றலை, இதில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, எல்லாத்தையுமே பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த புல் டேப்பை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணுவோம். நான் வாங்கியிருக்கிறது 16512 வேரியண்ட். இது அந்த லிக்விட் சில்வர் ஸ்கியூங்கிறதுனால நம்மளுக்கு சில்வர் பாக்ஸ் கிடைக்குது. மற்ற கலர் வேரியன்ட்ஸ்லாம் ரெகுலர் Xiaomi பிளாக் பாக்ஸில் தான் வருது. ஸோ இங்கே பாக்ஸ்லையும் சரி, உள்ளே இருக்கிற இந்த சில்வர் இன்சர்ட்லையும் சரி Xiaomi லைக்கா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இன்சர்ட்டில் சிம் டூல், ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஹார்ட் ஷெல் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹார்ட் ஷெல் கேஸ் லிக்விட் சில்வர் ஸ்கியூக்கு மட்டும்தான். மற்ற கலர் வேரியன்ட்ஸ்க்கு ரெகுலரான பிளாக் சாஃப்ட் கலர்ட் கேஸ் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சரி, நம்ம இப்போ Xiaomi 15 Proக்கு வருவோம். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணையில் இந்த பேக்கை பார்த்தோன்னே என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தாறுமாறு வேறு லெவலில் இருக்குது. ஐ மீன் ஒரு வாவ் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேக் வந்து நான் ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் மட்டும் பார்க்கல அந்த கே சீரீஸில் உள்ள லேம்பார்கினி எடிஷன் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டெப்த் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலான ஃப்ளாட் பேக் தான், பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, ஆக்சுவல் வேவ் பேட்டர்ன். ஸோ எங்கள் ஏற்ற இறக்கம் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். ஒரு 0.5 mm டெப்த் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. Xiaomi இந்த பேக் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 20% தான் ஈல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. மோஸ்ட்டாக Xiaomi இதை சைனா ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த பேக் பார்க்குறதுக்கு எவ்வளோ தாறுமாறாக இருந்தாலும் எக்கச்சக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது. ஐ மீன் அந்த அன்பாக்சிங் ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா நான் கையில் எடுத்த உடனே ஒரு ஸ்மட்ச் பிக்கப் ஆகிடுச்சு. இந்த வேரியண்ட்டில் பேக் மட்டும் இல்லை, அந்த கிளாசி மெட்டல் ஃப்ரேம், செராமிக் அரே எல்லாமே ஸ்மட்ஜஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணுது. ஆனால் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா இந்த கலரை விட்டுட்டு மற்ற 3 கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், க்ரீன் மூணுத்துக்குமே பேக்கில் ஃப்ராஸ்டட் மேட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் மெட்டல் ஃப்ரேம்லேயும் மேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுலேயும் கேமரா அரேயில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் ஆகும். பட் மற்றபடி ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது போக அந்த 3 கிளாஸ் பேக் ஃபோன்ஸுமே இதோட 0.4 mm திக்னஸ் கம்மி, 6 கிராம் வெயிட்டும் கம்மி. ஸோ இந்த லிக்விட் மெட்டல் ஸ்கியூ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் வெறும் லுக்ஸ்னு பார்க்கல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது காரணம் என்னென்னா பிராண்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலாக ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. ஆப்பிள் இப்போ ஒரு டைட்டானியம் லான்ச் பண்ணால் நம்மளும் பண்ணுவோம். ஐ மீன் Xiaomi போன வருஷம் பண்ணாங்க. இல்லை கேமரா கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அதையும் பண்ணுவோம். என்ன பாப்புலராக இருக்குது அதை பண்ணுவோம் கொஞ்சம் சேஃபாக. இப்போ சில பேருக்கு இதை பார்க்கல பரோட்டா அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை சில பேர் டெர்மினேட்டர் படத்தோட இதை கனெக்ட் பண்ணலாம். பட் இங்கே 20% ஈல்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிஸ்க் எடுத்துருக்காங்க Xiaomi. எனக்கு பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தால் கன்சியூமர்ஸ்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து இது பெரிய விஷயம்லாம் சொல்ல, பட் அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக மற்ற பிராண்ட்ஸில் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் மாதிரி பட்டுச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் இதுக்கு 8 out of 10 கொடுப்பேன். வெறும் டிசைன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஓவரால் யூஸ்லாம் இல்லை, வெறும் டிசைன் லுக்ஸ்லேருந்து பார்த்தா 8 out of 10 கொடுப்பேன். ஸோ அந்த 1 to 10 ஸ்கேலில் நீங்கள் என்ன ரேட் பண்ணுவீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் எந்த கலர் வேரியண்ட் வாங்கினாலும் எல்லாத்துலேயுமே IP68 ரேட்டிங் இருக்குது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ஒரு USB 3.2 Gen 2 Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா அரே எட்ஜஸில் கர்வ் ஆகுது, செராமிக்கில் இருக்குது. இந்த கேமரா அரேயில் IR பிளாஸ்டர் பில்ட்டுனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக் இந்த தடவை ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது எட்ஜஸில் அந்த 3D கர்வ் இல்லை. பட் அந்த மெட்டல் ஃப்ரேம் பேக்குள்ளே லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அங்கே லைட்டான ஒரு கர்வ் இருக்குது. இது இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, இப்போ மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்சிங் முடிப்போம். 15 Pro ஃபோனுக்கு அடுத்து ஒரு Type-A to Type-C கேபிள் இருக்குது, ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 90 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டர். இந்த Xiaomi 15 Proலையும் இப்போ லான்ச் ஆகிற மற்ற ஃபோன்ஸ் மாதிரியே சிலிக்கன் கார்பைட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 6100 mAh. ஐ மீன் என்னோட 8.8 inch ஸ்க்ரீன் இருக்கிற டேப்லெட்டில் 6550 mAh பேட்டரி தான் இருக்குது. பை த வே இது 2025 Lenovo Y700 என்னோட ஒப்பீனியனில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான காம்பேக்ட் டேப்லெட். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த 90 வாட் ஹைப்பர் சார்ஜ் அடாப்டரை யூஸ் பண்ணி இந்த 6100 mAh பேட்டரியை 50% 15 நிமிஷத்துலையும் 100% 45 நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங். இது போக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது 50 வாட்ஸ் வரைக்கும். டிஸ்பிளேன்னு வரையில் இங்கே 6.73 inch 12-bit AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் 2K, அதாவது 1440p. ஸோ ரொம்ப ஹையான பிக்சல் டென்சிட்டி, 522 பிக்சல்ஸ் per inch, நல்ல ஷார்ப்பான பேனல். Xiaomi அவங்களோட 2nd generation Dragon Crystal கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ப்ளஸ் இந்த பேனல் 4 சைட்ஸ்லையுமே கர்வ் ஆகுது. இப்போ கர்வ் பேனல்ஸை நிறைய பேர் நெகட்டிவாக பார்ப்பாங்க.
அது காரணம் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன்ஸ் பிக்கப் ஆகும், டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணுறது கஷ்டம், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு இது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் மாதிரி தெரியுது. ஏன்னா மேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேட் புல் பண்ணையில் அந்த ஸ்மூத் ஃபீலிங், இல்லை சைட்லேருந்து பேக் போகையில் அந்த ஸ்மூத் ஃபீலிங் எனக்கு அது பிடிக்கும். ஸோ இங்கே அந்த 4 சைட் கர்வ் எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. இப்போ ஸ்மூத்னஸ் பற்றி பேசையில் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் ப்ளஸ் LTPO டெக் இருக்கிறதுனால 1 to 120 ஹெர்ட்ஸ் வேரி பண்ணிக்கலாம். ஸோ Xiaomi இதை யூஸ் பண்ணி தான் ஐஃபோன் ஸ்டைல் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், பட் 6100 mAh பேட்டரி கொடுத்துருக்கல அதை நம்ம பெருசாக குறையாக பேச முடியாது. இல்லை எனக்கு ரெகுலர் ஆல்வேஸ் ஆன் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூஷுவலாக ஃபெமிலியராக இருக்கிற எல்லா ஆல்வேஸ் ஆன் ஃபீச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா Xiaomi கிளைம் பண்ணுறது 3200 nits. அது HDR கான்டென்ட்டுக்கு இங்கே HDR10+ டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட டெஸ்டிங்கில் இந்த பேனலோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் அவுட்புட் 680 nits மேனுவல் மோடில், சன்லைட் மோட் எனேபிள் பண்ண உடனே 900 nitsக்கு மேலே போச்சு. ஆட்டோ மோடில் 1150 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுச்சு. ஸோ மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் இது கம்மி தான், பட் ஸ்டில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இண்டோர்ஸ் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா 1920 ஹெர்ட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தடவை டிஸ்பிளே கடியில் ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக, நல்லா ஆக்யூரேட்டாக இருக்குது. எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. ஃபைனலாக பிராண்ட்ஸ் இந்த ஸ்கேனர்ஸை ரொம்ப கீழே பிளேஸ் பண்ணாமல் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம். இப்போ Xiaomi 14 Pro மாதிரி இந்த ஃபோனில் டாப்பில் கட் அவுட் எதுவும் கிடையாது செகண்ட் ஸ்பீக்கருக்கு. பட் ஸ்டில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நல்லா லவுடாக ரிச்சாக இருக்குது. பட் இங்கே இயர் பீஸ் செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. இப்போ இந்த இயர் பீஸ்க்கு கீழே ஒரு ஹோல் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. செல்ஃபீஸ்னு வரையில் ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, இமேஜஸில் நல்லா டீட்டெயில் இருந்துச்சு, டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ போர்ட்ரேட்ஸ்னு வரையில் கூட எட்ஜ் டிடெக்ஷன் ஆக்யூரேட்டாக இருக்குது. செல்ஃபி வீடியோவும் இங்கே 4K 60ல் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக 2024 எண்டில் சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸில் செல்ஃபியில் 4K வீடியோங்கிறது ஸ்டாண்டர்டாக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயம். ரியர் கேமரா யூஸ் பண்ணி 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப யூஸபுளாக இல்லை, ஏன்னா ரொம்ப ஜிட்டரியாக இருந்துச்சு, ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இல்லை. 4K 60க்கு ஸ்விட்ச் பண்ணையில் ஸ்மூத்தாக இருக்குது, பட் ரொம்ப ஆப்வியஸான EAS ஜிட்டர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மோசமான EAS ஜிட்டர் இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட அன்யூஸபுளாக இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது யூஸபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. ப்ரைமரி போன ஜென்ரேஷனில் பார்த்தா அதே 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் லைட் ஃபியூஷன் 900. ஆனால் இந்த தடவை ஒரு f1.44 சுமிலெக்ஸ் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ Xiaomi 14 Proவில் பார்த்த வேரியபிள் அப்பெர்ச்சர் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஃபோனில் எடுத்த மாதிரி ஸ்டார்பர்ஸ்ட் ஷாட்ஸ் இங்கே எடுக்க முடியாது. பட் ஆனாலும் ப்ரைமரி இங்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் 14 Proவோட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். புது ISPனால இமேஜஸ் ரிச்சாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எப்பவும் மாதிரி Xiaomi இங்கேயும் 2 மோட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஷாட்ஸ் எல்லாமே லைக்கா வைப்ரண்ட்டில் எடுத்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டியான லுக் வேணும்னா லைக்கா ஆத்தென்டிக் சூஸ் பண்ணலாம். Xiaomiயும் இந்த தடவை 3 செகண்ட் லைவ் ஃபோட்டோ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷட்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 செகண்ட், ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் 1.5 செகண்ட். நம்ம Oppo OnePlusல பார்த்த அதே ஃபீச்சர் இங்கே Xiaomiலையும் இருக்குது. என்னடா இப்போ எல்லாருமே ஆப்பிளோட லைவ் ஃபோட்டோஸை அப்படியே காப்பி பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ சைனீஸ் சோஷியல் மீடியா சைட்ஸில் அந்த லைவ் ஃபோட்டோஸ் 3 செகண்ட் கிளிப்ஸ்க்கு ஏதோ சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா பிராண்ட்ஸுமே கன்சியூமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனிவேஸ், லோ லைட்டில் ஓப்போவில் பார்த்த மாதிரியே Xiaomiயும் ஹைலைட்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸிங்கை பாருங்களேன், ப்ராசஸ் ஆன உடனே அந்த ஹைலைட்ஸ் அப்படியே திருப்பி வந்துடுது. மற்றபடி இமேஜஸ் நல்லா க்ளீனாக இருந்தது, நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லோ லைட்டில் Xiaomi 15 Pro பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. செகண்டரி கேமராவும் 50 மெகாபிக்சல் சாம்சங் JN1 சென்சர். இது ஒரு f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஒரு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமராவும் 50 மெகாபிக்சல் சென்சர் தான். இன்ஃபேக்ட் இந்த சென்சரை தான் 15 Proவில் மாற்றிருக்காங்க. இது சோனியோட IMX858. இந்த தடவை ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் ஆயிருக்கு. 5x ஆப்டிக்கல் ஜூம் ப்ரொவைட் பண்ணுது. ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. 20x மேலே ஷூட் பண்ணல ஒரு AI அல்ட்ரா ஜூம் ஆப்ஷன் பீட்டாவில் இருக்குது. ஸோ இங்கே AI யூஸ் பண்ணி இமேஜஸை Xiaomi இன்னும் கொஞ்சம் க்ளீனப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷாட்ஸ்லாம் 25xல எடுத்தது iPhone 16 Pro Maxோட சைட் பை சைட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நோட்டிசபிளாக இருக்குது. Xiaomi நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக டெலஃபோட்டோ மேக்ரோஸ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஏஐன்னு பார்த்தீங்கன்னா 2024 எண்டில் எல்லா பிராண்ட்ஸ் மாதிரி Xiaomiயும் நிறையவே அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது அது சுற்றி இருக்கிற ஏரியாஸை ஜென்ரேட் பண்ணி இமேஜை இன்னும் கொஞ்சம் வைட் ஆக்க முடியும்.
அப்புறம் எடுத்த ஷாட்டில் ஆப்ஜெக்ட்ஸோ பீப்புளோ ரிமூவ் பண்ணலாம். இதுவும் Xiaomi நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கையை ஸ்வாப் பண்ணுறது இல்லை இமேஜஸ் அப்ஸ்கேல் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏஐ ஒரு பெரிய ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஷாமியோட HyperOS 2.0ல. ஸோ Xiaomi 15 Pro HyperOS 2.0ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இந்த புது HyperOSல Xiaomi ஃப்ளூயிடிட்டிக்கு ரொம்பவே ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அனிமேஷன்ஸ்லாம் ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆப்ஸும் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெதர் ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் புது அனிமேஷன்ஸ் இருக்குது. கேலரி ஆப் இன்னும் iOS மாதிரி மாற்றிருக்காங்க. பட் ஓவரால் இன்டர்ஃபேஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் Xiaomi 15 Proல ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் கூட. ஸோ Xiaomi 15 Proல Qualcommோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8 Elite இருக்குது. ஸோ இதில் முதல் தடவையாக Qualcomm அவங்களோட கஸ்டம் Orion கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால Snapdragon 8 Gen 3லேருந்து மேஜரான பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகையில் ஹீட் ஜென்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே மற்ற 8 Elite ஃபோன்ஸில் ஸ்டெபிலிட்டி ஹீட்லாம் பிரச்சனையாக இருக்கிறத பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு OnePlus 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ கார்டிங்க இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் OnePlus 13ல் கிட்டத்தட்ட பாதி பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு. டெம்பரேச்சரும் 42 டிகிரிக்கு மேலே போச்சு. Xiaomi 15 Proல இன்னும் மோசமாக இருக்குது. அதே டெஸ்ட்டை இந்த ஃபோனால் முடிக்க கூட முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஓவர் ஹீட்டிங் மெசேஜ் வந்து ஆப் கிராஷ் ஆகிடுச்சு. இந்த பாயிண்டில் டெம்பரேச்சர் செக் பண்ணையில் 47 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு. ஸோ Xiaomiயும் இந்த சிப்பை கூல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்பாக இருக்கிறதுனால த்ராட்லிங் இருக்கையில் கூட கேம்ஸ் நல்லா ரன் ஆகுது. ஸோ கேம்ஸ் இப்போ ஜென்ஷன் இம்பேக்ட் மாதிரி கேம்ஸ் நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. இதில் இந்த சிப் கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 512 GB இல்லை 1 TB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா Xiaomi கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நான் இந்த ஃபோனை முதல்ல டெஸ்ட் பண்ணையில் எனக்கு கிடைச்ச AnTuTu ஸ்கோர் இது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு, ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஹீட்டிங் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் அந்த வீடியோவில் உள்ள EIS பக் இது எல்லாமே Xiaomi அப்டேட்ஸில் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ் இதுதான் Xiaomi 15 Pro. ப்ரைஸ் $5,300 ஸ்டார்ட் ஆகுது. சைனாவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $740 இல்லை $62,500 இந்தியன் கரன்சி. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இம்ப்ரெசிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த சாஃப்ட்வேர் பக்ஸ் எல்லாம் முதல்ல அயன் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க லான்ச்சே பண்ணியிருக்கணும், இவ்வளோ பக்கியாக லான்ச் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.